கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? இதே வசனத்துல பதில் உண்டு. பதில பார்க்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நம்ம ஆவியோடும் உண்மையோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது நிக்கதேமுக்கு சொல்றார், காற்று அடிக்கிறத நம்ம பார்க்க முடியாது, அசைவை பார்க்க முடியும். செடி கொடி அசையும் போது காற்று இருக்குதுன்னு அறிய முடியும். அது போலதான் காற்று எங்க தொடங்கி எங்க முடியும் நமக்கு தெரியாது. அதுபோல ஆண்டவருடைய பிரசன்னம் கூட ஆவியா இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார், எங்கும் தொழுது கொள்ளலாம். என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி தொழுது கொள்ள அவர் மத்தியில் நான் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவரை நம்ம ஆவியோடும் அடுத்து உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறாராம். ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிடுகிறது அல்ல, உண்மையாய் கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரும் மெய்யான தெய்வம் சொல்லி. ஆமா, நாம ஆராதிக்கிற தேவன் அது பொய்யான கடவுள் அல்ல, உண்மையான தெய்வம். அவரை நாம் உண்மையாய் ஆவியாய் தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த வசனத்துக்காக நன்றி. அதே போல நாங்கள் செயல்படுத்த உதவி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.